நேற்று கார்த்திகை தீபம். தேவதை கார்த்திகை தீபம் ஏற்றியுடன் இந்த படத்தில் வந்த தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை பாடல் ஞாபகம் வந்துடுச்சு. 91ஆம் ஆண்டில் வெளிவந்த வித்தியாசமான த்ரில்லர் படம் தான் இது. இந்த படம் அந்த நேரத்தில் பெரிய அளவில் போகவே இல்லைங்க. அந்த நேரத்தில் இது போன்ற படங்கள் ரீரிலீஸ் ஆக கொண்டு வரலாம். ரீரிலீஸ்லேயும் தளபதி, காக்கி சட்டை, நாயகன் என எல்லா ஓடிய படங்களை தான் திரும்பவும் கொண்டு வருங்கிறாங்க. இது போல் நல்ல கதைகளும் உள்ள படத்தை ரீரிலீஸ் செய்து ஒரு நாளைக்காவது ஓட்டுங்கயா, உங்கள் புள்ள குட்டி 100 ஆயுசுக்கு இருக்கும். இது போல் ஏதோ சில காரணங்களால் அதிகம் கவனிக்கப்படாமல் எத்தனையோ படம் ஓடாமல் இருக்குது. இப்போ வர படங்களுக்கு இதெல்லாம் லட்டு மாதிரி. முன்காலத்தில் சாஷங்கன் என்ற கொள்ளைக்காரன் இருக்கிறான். அவன் ராபின்ஹுட்டை கொள்ளைக்காரன் டைப்பு. அவன் அழகான ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக காதலிக்கிறான். அந்த பெண் அவனை வெறுத்து பேச அவன் கொலை செய்கிறான். தீர ஆன்மாவாக அலையும் அவன் அடுத்த பிறவி எடுத்து அந்த பெண்ணை அடைய நினைக்கிறான். இந்த பிறவியில் அந்த பெண்ணை உயரக குடும்பத்தில் துபாயில் பிறந்து வளர்ந்து நாயகன் வினித்தை காதலிக்கிறாங்க. தன் பூர்வீகமான இந்தியாவை நோக்கி செல்கிறாங்க. அப்போ தான் அமானுஷ்யமாக நாயகி கீர்த்தி ரெட்டிக்கு பல விஷயங்கள் நடக்கிறது. இறுதியில் இந்த பிறவியிலாவது அந்த பெண்ணை அடைஞ்சிடணும் அப்படின்றத விளக்குறது இந்த படம். முற்பிறவி சாசங்கமான படத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் நாசர் நடித்திருக்கிறாரு. இயக்குனராக அறிமுகமான அவதாரம் தோல்வியடைந்த சூழ்நிலையில் நாசர் ஒரு வித்தியாசமான படத்தை உருவாக்க விரும்புகிறாரு. நாசர் சிறு வயதில் கேட்ட ஒரு கதையின் இன்ஸ்பிரேஷனில் இக்கதையை உருவாக்கியிருக்கிறாரு. இப்படத்தின் நாயகி அவர் நினைத்தது போல முன் ஜென்மம் அப்படின்னு இந்த ஜென்மத்திற்கு பொருந்துவது போல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்து ஆடிஷன் எல்லாம் வச்சு இறுதியில் தெலுங்கில் நடித்து கொண்டிருந்த கீர்த்தி ரெட்டியை இறுதியாக உறுதி செஞ்சு நாசர் நடிக்க வைக்கிறாரு. படத்தில் கலை இயக்குனர் த்ராட்ஸ்கி மருதுதான் படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். முதல் 30 நிமிஷ காட்சிகளுக்கு ரொம்ப உழைச்சாராங்களே. 300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழலை காண்பிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போது ஏஐயில் இது ஏதுவாக இருக்கலாம். அப்போது ஃப்ளிண்ட் என்ற சாஃப்ட்வேரை வைத்து பல காட்சிகளை வடிவமைத்திருக்கிறாங்க. துபாயின் அழகை அள்ளி வரும் நாள்தோறும் எந்தன் கண்ணில் நீ பௌர்ணமி, தீபங்கள் பேசும் ஒரு நாள், அந்த நாள் போன்ற அனைத்து பாடலும் ராகதேவனின் இசையில் அருமையாக இருந்திருக்கு. இந்த படம் வந்தபோது யாரும் குறை சொல்லவே இல்லை. ஆனாலும் சராசரி வசூலை தான் இப்படம் பெற்றிருக்கு. இப்படம் 1992ஆம் ஆண்டு வெளியான ஃப்ராம் ஸ்டோக்கர் டிராகுலா அப்படின்ற படத்தோட சாயலாக இருந்திருக்கிறதா கூறப்படுது. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் இப்போது இந்த மாதிரி கார்த்திகை தீபம் அந்த மாதிரி டைமில் இந்த பாட்டை எல்லாரும் இது வெளியிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறதுனால இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் ஏற்பட்டது. இந்த பதிவு நான் எங்கேயோ படித்ததை இங்கே பகிர்ந்துருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.